அன்பு ரசிக பெருமக்கள் எல்லாத்துக்கும் உங்கள் பாக்யராஜோட பணிவான வணக்கத்தோட உங்களுக்கு ஒரு சந்தோஷமான ஒரு சமாச்சாரம் என்ன அப்படின்னு சொன்னால், கொஞ்ச நாளைக்கு முன்னால் கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னால் ஒருத்தரை சந்தித்தேன் நான். அப்போ பார்க்கும்போது ரொம்ப சிம்பிளாக இருந்தாங்க, ரொம்ப சாதாரணமாக இருந்தாங்க. அதுக்கப்புறம் அதிவிரைவில் அவங்க அவ்வளோ ஃபாஸ்ட்டாக அவ்வளோ பிரமாமாக வந்துட்டாங்க. அதுக்கு என்னடா காரணம் அப்படின்னு பார்த்தா, முதல்ல சிம்பிளாக இருந்தாங்க. அவங்க வளர்ந்தது காரணம் ஸ்ட்ரெயிட் ஃபார்வேர்டு மட்டும் இல்லாமல் ஜெனூனாக நடந்துக்கிட்டாங்க பிஸ்னஸில். அதில் தான் அவங்க மிகப்பெரிய வளர்ச்சி அடைஞ்சாங்க. அது வேறு யாரும் இல்லை, எஸ்ஆர்எம் இன்டர்நேஷ்னல் ரியல் எஸ்டேட்டு எல்எல்சி அப்படிங்கிற அந்த நிறுவனம் மதன் அவர்களை தான் நான் சொல்லிட்டு இருந்தேன். இப்போ அவரை பற்றி இங்கே சொல்கிறது காரணம் என்னென்னா, அவங்களால உங்கள் எல்லாத்துக்கும் ஒரு ஜாக்பாட் மாதிரி ஒரு நல்ல விஷயம் நடக்க போகுது. என்னென்னா, ஜூலை 5, 6 அந்த லீலா பேலஸ் காலையில் 10 மணிலேருந்து நைட்டு 10 மணி வரைக்கும் 5, 6 வந்து துபாய் ப்ராப்பர்ட்டி எக்ஸ்போ அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து இடம் வாங்குறதுக்காக அதுக்கு தான் அவங்க இதை அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. என்னென்னா, இந்த ப்ராப்பர்ட்டி வந்து நீங்கள் வந்து அந்த 5, 6 வந்து அட்வான்ஸ் மட்டும் கட்டிட்டா போதும். வெளிநாட்டுக்கு போகிறதுக்கான அந்த விசா ஃப்ளைட் டிக்கெட்டு அந்த ப்ராப்பர்ட்டி வந்து உங்கள் கையில் ஒப்படைச்சிடுவாங்க. இது அவ்வளோ ஜெனூனாக அவங்கெல்லாம் நடந்துக்கிறதுனால தான் அவங்க இந்த அளவுக்கு வளர முடிஞ்சது. அது வந்து என்னென்னா, அந்த ப்ராப்பர்ட்டி வாங்குறதுக்கு லோன் அவங்களே அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் பையிங்க்கு மட்டும் இல்லாமல் செல்லிங்க்கு வேணாலும் அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் வேறு ஏதாவது பிஸ்னஸ் பண்ணுறது அப்படின்னு சொன்னால், துபாயில் ஏதாவது தொடங்குறதுனா கூட அதுக்கும் அவங்க ஹெல்ப் பண்ணுறது ரெடியாக இருக்காங்க. அந்தளவு ஜெனூனானவங்க. அதனால் இந்த 5, 6 இந்த எக்ஸ்போ துபாய் ப்ராப்பர்ட்டி எக்ஸ்போவில் வந்து அவசியம் நீங்கள் கலந்துக்கிட்டு நீங்கள் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருக்கிறத அட்வான்ஸ் பண்ணி பண்ணுங்கள். இது ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இப்போ பொதுவாக எலெக்ஷன் வரும்போது சாதாரணமாக சொல்லுவாங்க இல்லையா, நாங்கள் சொல்வதெல்லாம் செய்வோம், செய்வதை மட்டுமே சொல்லுவோம்னு. இது வந்து அரசியல்வாதிக்கு செய்கிறாங்களோ இல்லையோ, ரியல் லைஃப்லேயே இவங்க அதை கடைப்பிடிச்சிட்டு இருக்காங்க. அதனால் 5, 6 அதில் வந்து ஜூலையில் வந்து லீலா பேலஸ் ஹோட்டலில் வந்து அவசியம் நீங்கள் எல்லாம் கலந்துக்கிட்டு உங்களுக்கு உண்டான நல்ல ப்ராப்பர்ட்டியாக பார்த்து வாங்குங்க. கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாம் நல்வாழ்த்துக்கள், குட் லக்கும் சொல்லிக்கிறேன். வணக்கம். ஒருவன் முதலாளி, உலகில் மற்றவன் தொழிலாளி, விதியை நினைப்பவன் ஏமாளி, அதை வென்று முடிப்பவன் அறிவாளி.